Good morning, students. This video deals with Part 1, Unit 5, 12th English Prose, The Chair, written by K. Rajanarayan. This is new lesson because last year we have some other lesson, the classical language. This lesson has some problem. Because of that, they changed new lesson. So now they give this lesson, The Chair. This is also very interesting lesson because this is Tamil story they translated in English. So now we are going to see about the author. Rajanarayan, popularly known by Tamil initials as Kira, is a Tamil folklorist and a prolific author. ஸோ ராஜநாராயண் வந்து பாப்புலர்லாம் வந்து எப்படி தெரிஞ்சுக்கலான்னா தமிழ் இனிஷியல்ஸ் கீரா அப்படிங்கிறது மூலமாக நம்ம எல்லாரும் ஃபெமிலியராக நமக்கு தெரிய வரும். ஸோ இவர் யார் அப்படின்னா தமிழ் ஃபோக்லோரிஸ்ட் அப்படின்னா நாட்டுப்புற கதைகள் எழுதக்கூடிய கதை ஆசிரியர்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் எ ப்ரொலிஃபிக் ஆத்தரும் கூட நல்ல ஒரு ரைட்டரும் கூட இவர். The short story The Chair is written in 1969 and its original title is Narkali. ஸோ இந்த சேர் நமக்கு லெசனாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த சேர் அப்படிங்கிற லெசன் வந்து எப்போ எழுதுனான்னா 1969 இட்ஸ் ஒரிஜினல் டைட்டில் நேம் வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி இன் தமிழ். ஸோ நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுனால சேர் அப்படிங்கிறதுனால வந்திருக்கு. த நாவல்ஸ் கோபல்ல கிராமம் அண்ட் இட்ஸ் சீக்வல் கோபல்லபுரத்து மக்கள் ஆர் அமாங் ஹிஸ் மோஸ்ட் அக்ளைம்டு. ஹீ ஓன் த சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபார் த லேட்டர் இன் 1991. இவர் நாவல்ஸ் எழுதியிருக்காரு. கோபல்ல கிராமம் அப்படிங்கிற நாவல். அண்ட் இட்ஸ் சீக்வல்னால் கண்டினியூட்டி, தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். அது பார்ட் 2ன்னு சொல்கிறீங்களா, அதுதான் அந்த சீக்வல். கோபல்லபுரத்து மக்கள், அதனுடைய அந்த கோபல்ல கிராமத்துடைய தொடர்ச்சி தான் கோபல்லபுரத்து மக்கள். இந்த நாவல் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் இவருக்கு கிடச்சிது. ஸோ இதுக்காக 1991 ஸோ தமிழக அரசு வந்தவர்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆஸ் எ ஃபோக்லோரிஸ்ட் கீரா ஸ்பெண்ட் டிகேட்ஸ் கலெக்டிங் ஃபோக் டெல்ஸ் ஃப்ரம் கரிசல் காடு அண்ட் பப்ளிஷிங் தெம் இன் பாப்புலர் மேகசின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நாடக ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா பல வருடங்களாக, டிகேட்ஸ்னால் பல வருடங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோக் டெல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. எங்கேருந்துன்னா கரிசல் காடு அப்படிங்கிற இதில் மூலமாக. ஸோ அதிலிருந்து என்ன பண்ணார்னா அதை வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரொம்ப பாப்புலரான மேகசினில் பப்ளிஷ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இன் 2007 த தஞ்சாவூர் பேஸ்ட் பப்ளிஷிங் ஹவுஸ் அன்னம் கம்பைல் தீஸ் ஃபோக் டெல்ஸ் இன்டு 944 பேஜ் புக் த நாட்டுப்புற கதை களஞ்சியம் கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரி டேல்ஸ். 2007 தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பப்ளிஷிங் ஹவுஸ் அன்னம் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோக் டேல்ஸ் எல்லாம் வந்து 944 பேஜ்க்கு வந்து கம்பைல் பண்ணி அதை ஒரு கலெக்ஷனாக வெளியிட்டிருக்காங்கன்னா த நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படிங்கிற டைட்டிலில். as of 2009 he has published around 30 books. 2009 30 புக்ஸ்க்கு மேலே என்ன பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. a selection of these were translated into English by Pritham K. Chakravarti and published in 2009 as Where Are You Going You Monkeys Folk Tales from Tamil Nadu. ஸோ இவர் அதாவது நிறையா இதில் 30 புக்ஸில் நிறைய செலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் என்ன பண்ணாங்க இங்கிலீஷ்க்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா பிரீத்தம் கே சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காரு, இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. எப்போனா 2009. ஸோ எந்த மாதிரி புக் டைட்டிலில் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா வேர் ஆர் யூ கோயிங் யூ மங்கீஸ் அப்படிங்கிற டைட்டிலையும் ஃபோக் டேல்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற இதுலையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டோரிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ புக் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லெசன் இருக்கும். ஸோ தயவுசெய்து நியூ புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ எங்கிட்ட புக் இல்லாமல் ஜஸ்ட் நான் வந்து என்னென்னா ஒரு இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓரளவு கிளியராக இருக்குது. நான் அதை பார்த்து தான் படிக்கிறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா புக் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா யார்ட்டையாவது கேட்டு ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோடாவது பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, லெசன் கவனிங்க. ரீட் த ஃபாலோவிங் ஸ்டோரி அபவுட் அ ஃபேமிலி that does not have a chair. Perhaps
The entire village hasn't seen a chair. The narrator amusingly narrates their plan of actions and the aftermath humorous incidents that happen after the arrival of the chair. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு ஃபேமிலியில் வந்து சேர் இல்லாத ஒரு ஃபேமிலி பற்றியும், ஒரு வில்லேஜ் என்ன பண்ணதில்ல, ஈவன் சேரை பார்த்தது கூட இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பீப்புள், அப்படிப்பட்ட ஒரு ஊரை பற்றின ஒரு நகைச்சுவையான ஒரு ஸ்டோரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா, கவனிங்க. எ ஹவுஸ் வித்தவுட் சேர். Suddenly everyone in our house began to feel this way. That was it. It was put on the family agenda and discussions began. A house without a chair அப்படின்னு இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வருது. என்னது, ஒரு வீட்டில் ஒரு சேர் இல்லாத ஒரு வீடா? ஏன்னா எல்லா வீட்லேயும் சோஃபா இருக்குது, சேர் இருக்குது இல்லையா, ஸ்டூல் இருக்குது, ஸோ டேபிள்ஸ், இது எல்லாம் மோஸ்ட்லி வந்து அது சோஃபா இருக்குது இல்லையா, சேர் இல்லாத வீடு வந்து கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ இப்போது இன்றைக்கி அவங்க ஃபேமிலியில் இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பற்றின ஒரு அஜெண்டான தெரியும் இல்லைங்களா, நிகழ்ச்சி நிரல். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய டிஸ்கஷன்ஸ் தான் இப்போ அவங்க வீட்டில் போயிட்டுருக்கு. அப்போது எந்த மாதிரி சேர், என்ன என்ன நடந்தது, சேர் மூலமாக என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. சரிங்களா, பார்க்கலாமா, கவனிங்க. த டே பிஃபோர் a family friend had paid us a visit. He was a sub-judge. Couldn't he have come like one of us in a vesti and shirt? No, he arrived in suit, boot and all. There was only a three-legged stool in our house. It measured a mere 3/4 foot. To churn curd party, our grandmother would sit only on it. She was quite heavy. Our grandfather had asked the carpenter to make it somewhat broader. The day before, yesterday, என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து எங்களை பார்க்க வந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜட்ஜ். சரிங்களா, கோர்ட்டில் சப்ஜட்ஜாக இருக்கார். ஸோ வந்தவர் எப்படி வந்திருக்காரு, எங்களை மாதிரி வந்திருக்கக்கூடாதா, ஒரு வேஷ்டி சட்டில் வந்திருக்கலாமே. ஏன்னா இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வேஷ்டி சட்டில் வந்திருக்காங்க. ஸோ எங்களை போல் வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி வரலை. எப்படி வந்திருக்காரு, சூட் போட், அதாவது கோட் சூட் போட்டு வரான்னு சொல்லிங்களா, அந்த மாதிரி வந்த பர்சன்ஸ் வந்திருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ ஏன் இந்த கோட்டு சூட்டுக்கும் வேஷ்டி ஷர்ட்டுக்கும் என்ன சார், என்ன இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஸோ இந்த வேஷ்டி ஷர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எந்த பிளேஸில் வேணால் கீழே கூட உட்காந்துக்கலாம். இப்போ பேண்ட்லாம் போட்டு உட்காந்துருக்கான்னு என்ன பண்ண முடியாது, ஸோ அந்த மாதிரி உட்கார முடியாது, கீழே உட்கார இதுக்கு கண்டிப்பாக சேர் தேவைப்படும், இல்லை ஸ்டூல் தேவை. ஸோ அப்போ அங்கே தான் உட்கார முடியும். ஸோ அதுக்காக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. There was only a three-legged stool in our house. It measured a mere 3/4 foot. இப்போது அவங்க வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு த்ரீ-லெgged ஸ்டூல் உங்களுக்கு தெரியும், முக்காலி, 3 கால் இருக்கும், பழைய காலத்தில் உட்டில் இருக்கும். அதாவது இந்த இடத்துல சொல்கிறது என்ன பண்ணால், எவ்வளோ நீங்கள் உடனே முக்காலினா நீங்கள் ஹோட்டலில் இருக்கும், அதே போல் துணிக்கடையில் இருக்கிற அந்த ஸ்டூல் நினச்சிடக்கூடாது, ஹைட்டாக இருக்கிற மாதிரி. எவ்வளோ இன்ச்சு இருக்கா, 3/4 ஃபுட் அப்படின்னா 3/4 அடி தான், ஈவன் 1 அடி கூட கிடையாது. ஸோ 3/4 அடி ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான் அவங்க வீட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் பழைய காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் கூட இருந்துச்சு. பாட்டி, அம்மா இவங்க எல்லாமே துணி துவைக்கும் போது, இப்போ தான் இப்போ நின்றுட்ட துணி துவைக்கிறோம், அப்போல்லாம் உட்காந்து தான் துவைப்பாங்க. அதே போல் கொஞ்சம் கல் உயரமாக இருக்கும், ஸ்டூல் போட்டு உட்காந்து துவைப்பாங்க. அதே போல் பாத்திரம் வெசல்ஸ் எல்லாம் வந்து வாஷ் மிஷின்லாம் எனக்கு கிடையாது, கீழே உட்காந்து தான் ஸ்டூல் போட்டு இது பண்ணுவாங்க. குழந்தைகளை குளிக்க வைக்கும்போது அதில் தான் இருப்பாங்க. காய்கறிகள்லாம் கட் பண்ணும்போது அதில் மோஸ்ட்லி வயசானவங்க ஸ்டூலில் தான் உட்காந்து எதையுமே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வீட்லேயும் கூட அவங்க பாட்டிக்காக, அதாவது பாட்டினா கிராண்ட் மதருக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டி தான் அதில் உட்காந்து என்ன பண்ணுவாங்களாம், சன் கேர்ட்னா தயிர் கடையிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அந்த தயிர் கடையிற மத்துன்னு சொல்கிறீங்க இல்லையா, நம்ம சைடு இப்படி பாத்திர கடையிலே கிடைக்குது. பட் முன்னாடிலாம் வந்து பார்த்தா நார்த் இந்தியன் சைடு, நம்ம சைடெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் கூட ஒரு மரத்தில் வந்து ஒரு குச்சி மரம் கட்டி கீழே இருக்கும், அது பாத்திரம் வச்சு ஸ்டூலில் போட்டு தான் உட்காந்து இழுப்பாங்க. அந்த மாதிரி மெத்தட்லாம் இருந்துச்சு. எங்கள் வீட்டிலலாம் கூட அப்படி தான் நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்லாம் இப்போ தான் நிறைய இன்றைக்கெல்லாம் இப்போ வாட்டர் பாட்டில் வச்சு அந்த என்ன சொல்கிறது, பட்டர் மில்க்லாம் ரெடி பண்ணுறாங்க.
ஆமாவா இல்லையா? ஸோ இன்றைக்கி நிறைய இது டெக்னாலஜி இப்போ இம்ப்ரூவ் ஆக நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து பழைய காலத்தில் பாட்டி அதில் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்களாம், தயிர் கடைஞ்சிட்டு இருப்பாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பாட்டி எப்படி இருக்காங்களா, கொஞ்சம் ஹெவியாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் குண்டாக இருக்கிறதுனால அவங்க தாத்தா என்ன பண்ணாரா, கார்பெண்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ப்ராடர்னா கொஞ்சம் அகலமாக பாட்டிக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி மேக் பண்ண சொல்லியிருக்கார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், த சப்ஜெக்ட்ஸ் டூ வாஸ் a little portly. Since we didn't possess any other furniture, we brought that for him. Placing one hand on its edge, he made to sit down. One wretched thing about this stool, if you didn't place the weight exactly above the legs, it would topple over. Ever so many times we had fallen down when we stood on it carelessly to steal ghee from the rope net. ஸோ இங்கே வந்துருக்கக்கூடிய சப்ஜட்ஜும் கூட பார்த்தீங்கன்னா டூ வாஸ் அ லிட்டில் போர். டூன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த பாட்டியே குண்டு தான், அது போல் இவங்களும் எப்படி தான் இருக்காங்க, குண்டாக தான். போர்ட்லின்னா வெரி ஃபேட் பாடின்னு வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் அந்த ஃபர்னிச்சர் அந்த ஸ்டூலை தவிர வேறு எந்த ஸ்டூலுமே இல்லை. ஸோ அதுக்காக இவருக்காக என்ன பண்ண அந்த ஸ்டூலை தான் எடுத்துகிட்டு வராங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹேண்டை வந்து எட்ஜில், ஏன்னா ரொம்ப முக்கால் அடி தானே, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது கையை ஊனி உட்காரத்துக்காக இது பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டூலில் ஒரு ரிச்சோட திங்க், ஒரு பேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக அந்த வெயிட் வந்து கரெக்டாக அந்த சென்டர் பார்ட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணல அப்படின்னா நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நிறைய டைம் விழுந்திருக்காங்க. எப்போனா ரோப் நெட்லேருந்து கீ எடுக்கும்போது திருடி சாப்பிடுவாங்கல்ல தான் அந்த இவர் கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் திடுறான்னு கேள்விப்பட்ட ஸ்டோரியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களாம் லிட்டில் கிருஷ்ணாலாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரோப் நெட்னா என்ன சார் அப்படின்னா உரின்னு சொல்லுவாங்க. இந்த உரின்னா என்னது, பழைய காலத்து கூரை வீடு, ஓட்டு வீடு இதெல்லாம் இருக்கும். ஸோ பூனை அல்லது வேறு ஏதாவது பூச்சியோ அல்லது வந்து எறும்பு அது வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே ஒவ்வொரு வீட்டோட இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயோ அல்லது வீட்லேயோ என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு கயிறுலேயோ அல்லது பனை நாருன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து முக்கியமான திங்ஸ் மீதமாகறப்பன் நம்ம இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் எல்லாம் பழைய குழம்பெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே தான் எடுத்து சேஃபாக வச்சுட்டு போனால் நாயோ அல்லது பூனையோ என்ன பண்ணாது, அங்கே ஏறி எடுத்து சாப்பிடாது அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க அங்கே மேலே வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரோப் நெட்டில் ஏறும்போது இவங்களே நிறைய டைமே கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அதாங்க சொல்ல வராங்க. புவர் திங், ஜஸ்ட் ஆஸ் வி வேர் அபவுட் டு காஷன் த சப்ஜெக்ட்ஸ், he fell down with a thud and rolled over. ஸோ இவங்க சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்டூலோட ஒரு எட்ஜில் இது ஊன்றாரு, டக்குன்னு அந்த ஸ்டூல் என்ன பண்ணிடுச்சு, அவர் கீழே தள்ளிடுச்சு. மீ, மை பிரதர் அண்ட் மை லிட்லஸ்ட் சிஸ்டர் couldn't contain our giggles, so we ran to the back garden. Just as we thought our chuckles had subsided, our sister would mimic the subject, leaning her hand and rolling on the floor. Our laughter only lengthened. ஸோ எனக்கும் சரி என்னுடைய சிஸ்டருக்கு, இந்த இடத்துல மீங்கிறத நேரேட்டர் தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிரதர் அண்ட் லிட்டில் சிஸ்டர் என்ன பண்ண முடியல, கிகிள்ஸ் சிரிப்பாக அடக்கவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, பேக் கார்டன் பின்னாடி கார்டனுக்கு ஓடிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு வழியாக எப்படியாவது என்ன பண்ணலாம், சிரிப்பாக அடக்கலான்னு எடுக்கும்போது ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்களா, அவரை மாதிரியே ஆக்ட் பண்ணி மிமிக் பண்ணி காட்டுறாங்க, கையை ஊனி கீழே விழுந்து நடித்து காட்டுறாங்க. மறுபடியும் என்ன ஆகுது, அந்த சிரிப்பு வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. There was another reason for our giggles, the memory of our parents suppressing their giggles in front of the guest who had tumbled over. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க மைண்டில் கூட விஷயம் என்னென்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் என்னது பயங்கரமாக சிரிப்பு வருது, ஆனால் இருந்தாலும் கீழே விழுந்து அசிங்கப்பட்ட அந்த கெஸ்ட் முன்னால் என்ன பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தங்களை அப்படியே அடக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது என்ன ஆகுதான், இன்னுமே அவங்களுடைய சிரிப்பு வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. அந்த சிரிப்பு என்ன பண்ண முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ when we finished laughing on everyone's behalf and pussyfooted into the house, the stout guest was not to be seen, and neither was the stool. Did he take it away with him? asked my sister to me. ஒரு வழியாக
எல்லோரும் சார்பாக சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே எப்படி வராங்க, புசி ஃபுட்டுன்னு அப்படியே மென்மை எந்த பதிலும் சொல்லாமல் பூனை வர மாதிரி அப்படியே மெதுவாக வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படி வரும்போது அந்த ஸ்டவுட் அந்த ஃபேட்டான அந்த கெஸ்ட்டை காணல, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டூலையும் காணலை. உடனே அவங்க கேட்குறாங்க, என்ன ஸ்டூலையும் சேர்த்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்களா, நம்ம நேரேட்டரை பார்த்து கேட்குறாங்களாம். சரிங்களா. நெக்ஸ்ட், ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் இட் வாஸ் டிசைடட் தட் a chair would be made for our home. The one practical difficulty in getting it made was that there wasn't a single chair in our village to show as a model. Besides, there wasn't a single carpenter either who know how to make one. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஸ்டூல் இந்த வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, அந்த ஊரில் என்ன கிடையாது, ஒரு சிங்கிள்ஸ் சேர் கூட கிடையாது. எதுக்கு ஒரு மாடலை இது மாதிரி நம்ம ஒரு சேர் உருவாக்கலாம், இது மாதிரி நம்ம வந்து வடிவமைக்கலாம் அப்படின்னா அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு மாடலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு கார்பெண்டருக்கு என்ன பண்ண முடியாது தெரியாது, எப்படி சேர் வந்து உருவாக்கணும், மேக் பண்ணணுங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. சரிங்களா. சரி, நாளைக்கு சேர் வந்து வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.